எபிசோட் 4ல் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை காட்டுறாங்க. அனிதாவும் குணாவும் இப்போ லிவினில் இருக்காங்க போல இருக்கு. ஒரு 1 மந்த்தாக டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க பேசிக்கிறதுலேருந்து நமக்கு தெரியுது. அவங்க ஆக்சுவலாக வந்து குணா வந்து அனிதாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. பட் அனிதா சீனியர் வந்து ரவியை லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரவிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்திருக்கும். ஆனால் அவர் அந்த விஷயத்தை மறைச்சிருந்ததுனால அனிதா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி போய் இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து குணாவும் அனிதாவும் லவ் பண்ணி அவங்க லிவினில் வேற இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. பட் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அனிதா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்புறம் 30 மினிட்ஸ் கழிச்சு குணா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. குணா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. எப்படா இருக்குது அப்படின்னோடனே குணாவும் நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா குணாவோட அம்மா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். ஸோ மெடிசன்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லி குணாவும் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு ஒரு சர்வெண்ட் இருப்பாங்களா, கிருஷ்ணன் அண்ணன், அவர் வந்துட்டு பார்க்குறாரு. இவர் ரூம் ஃபுல்லாக ஒரே குடிக்கிற பாட்டிலாக இருக்குது. ஸோ எப்படி குடிச்சு உடம்பு சீரழிச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு அவர். இப்போ ராக்கி வந்து ரீனாக்கு கால் பண்ணுறாங்க. ரீனாக்கு கால் பண்ணிவிட்டு, ஹே நீ என்ன, உனக்கு வந்து பிரீத்தம் டாக்டர் வந்து ஒரு பெரிய கேஸாக கொடுத்துருக்கார் போல இருக்கே, போர்டு மெம்பர் ராஜேந்திரோட ஒய்ஃப் கங்காவோட கேஸை கலக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ரீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் நிறைய ஆன்டேபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நடக்கும்போது அவங்க இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அவர் கொடுத்துருக்காரு, சும்மா ஒன்றும் கொடுக்கல, ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா நான் அந்த கேஸை டீல் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆகிக்குவார் அப்படின்னு சொல்லி பிரீத்தம் பற்றி சொல்கிறாங்க. இது கேட்டு ராக்கி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இப்போ ரீனா சாப்பிட்றதுக்கு டேபிளில் வந்து உட்காந்துருக்காங்க. கணேஷ் அங்கிளும் சாரதா ஆண்டி அவங்களோட ஹவுஸ் ஓனர் 2 பேரும் அவங்கள பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமேம்மா, அர்ஜுன் நேத்தி வந்திருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரீனா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது முடிஞ்சு போன கதை, இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சு போயிடுறாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா வர வழியில் இவர் அந்த அர்ஜுனோட ஒரு சர்வெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, கிருஷ்ணர் அண்ணன், அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரீனாவை மீட் பண்ணி, ஐயா இப்போ ரொம்ப குடிக்கிறாரு, உடம்பு ரொம்ப கெடுத்துக்கிறாரு, நீங்கள் பேசுறது நிறுத்தினதுலேருந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரீனா வந்து, இனிமேல் என்கிட்ட அவரை பற்றி பேசாதீங்க, அவருக்கு பிரச்சனைனா அவர் பார்த்துக்கிட்டோம், நான் எதுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா கிரண் ஒரு சாதாரண டவுட் கேட்டோடனே ரீனா பயங்கரமாக கத்திடுறாங்க. அப்போ வந்து ராக்கி அந்த இடத்துல வராரு. ராக்கி வந்தோடனே கிரண் சொல்கிறாரு, ரீனாவை எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டுங்கிறாங்க, ஆனால் ரீனா என்ன இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு கேட்டோடனே ராக்கி வந்து அதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி ராக்கி சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே அர்ஜுன் தான் ரீனாவோட ஆளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டு கிரண் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நேராக ரீனாவை பார்க்க வராங்க. ரீனாவை பார்க்க வந்துட்டு, சாரி உங்கள் ஆள் அர்ஜுன் எனக்கு தெரியாது, நீங்கள் சும்மா தான் என்ன அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் சொல்கிறாங்க. சொன்னோன்னே இதை கேட்டு ரீனா ஷாக் ஆகிட்டு நேராக போயிட்டு அர்ஜுனை வெளுத்து வாங்குறாங்க. எனக்கு நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்கியா, இனிமேல் பேசலான்னு கூட நினைக்காத அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அர்ஜுன் பாவமாக எல்லாத்தையுமே கேட்டுட்டு பேசாமல் நிற்கிறாரு. வெளியில் வந்ததுக்கப்புறமா கிரண் சொல்கிறாங்க, ஹே அது வந்து சொன்னது ராக்கின்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே நீ கோவப்பட்டு போயிட்ட, சொன்னது அர்ஜுன் சார் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ராக்கியோட மண்டையில் நங்குன்னு கொட்டுறாங்க. ரீனா குட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ சித்தும் திவ்யும் அவங்க பிளான் பண்ண மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் எப்படியோ டின்னருக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. சொல்லி அவங்க அப்பாவும் கடைசி ஒத்துக்கிட்டு நீங்களே அம்மாவையும் கூப்பிடுங்கப்பா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு 4 பேரும் டின்னர் போய் உட்காந்தோடனே ரதி மேம் வந்து ரொம்ப க்ளோஸாக தேவ் கிட்ட பேசுகிறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி. அது தேவ்க்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. உன்னை வந்து குழந்தைங்க சொன்னாங்கன்னு சொல்லி டின்னர் கூப்பிட்டு வந்தேன், அதுக்காக எதுவுமே நடக்காத மாதிரிலாம் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி ரொம்ப கோவமாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சு கத்திட்டு போயிடுறாங்க. இதனால ரதி மேம் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்தப்பறம் 2 கிட்ஸும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி நம்ம அம்மா அப்பா சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாங்களே, நம்மளாலே சண்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.